கதை கேட்குறது யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். இன்றைக்கி நானும் ஒரு கதை சொல்ல போகிறேன். அது ஒரு பேய் கதை. 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் யூனிட் 7 இருக்கிற போம் த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போயட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த போமை எழுதினவங்க நாடியா புஷ் அப்படிங்கிற ஒரு போயட். இவங்க செப்டம்பர் 24 பிறந்தவங்க. இயர் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி இந்த புக்கை பப்ளிஷ் பண்ண இயர் வந்து ஏப்ரல் 2017. இவங்க அமெரிக்காவில் சாமர்செட் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துட்டு வரதா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிற அமானுஷ்யம் சார்ந்த நிகழ்வுகள் இது மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்னால தான் இந்த போமை எழுதினதாகவும், அதே மாதிரி ஒரு கிளாஸ் அசைன்மெண்ட்க்கு கொடுத்த டைட்டில்னால தான் இந்த போமை எழுதினதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ போமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இட் சாட் அலோன். இட் அப்படிங்கிறது அந்த வீடு, அந்த வீட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த எல்ம் ஸ்ட்ரீட்டில் இந்த வீடு மட்டும் தனியாக இருக்கிறதா ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ். மிஸ்டீரியஸ் மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதது மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வீட்டை வந்து ஒரு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத, நம்மளுடைய கற்பனைக்கு இல்லைன்னா நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடமா அதை சொல்லியிருக்காங்க. And inside you can tell it has a ton of space. அந்த வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குது. But at the same time it is bare to the bone. அந்த வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தாலுமே, உள்ள ஸ்பேஸ் நிறைய இருந்தாலுமே, அந்த வீடு வந்து எம்டியாகவும் யாருமே இல்லாதனால ரொம்ப ஒரு லைஃப்லெஸ்ஸாகவும் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. At night the house seems to be alive. Lights flicker on and off. நைட் நேரத்தில் அந்த வீடு வந்து திரும்ப ஏதோ ஒரு உயிரோடு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே வந்து லைட்ஸ் எல்லாம் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஐ எம் ஆஃபன் டெம்ப்டட் டு கோ டு த ஹவுஸ் டு ஜஸ்ட் டேக் அ லுக் அண்ட் see வாட் இட் இஸ் ரியலி அபவுட். வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும், அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இருந்தாலுமே பயத்தினால அந்த வீட்டுக்கு போகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ டிரைவ் பாஸ்ட் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. தினம்தோறும், அதாவது டெய்லியுமே அந்த வீடு வழியாக தான் இவங்க வந்து காரில் போவாங்களாம். த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர் ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே. வெயில் சீசனில், அதாவது வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். To me, I say it is one of a kind. It plays with your mind. It அப்படிங்கிற வேர்ட் இந்த ஹவுஸ் ரெஃபர் பண்ணுற ஒரு வேர்ட் தான். இந்த வீடு நம்மளை வந்து எமோஷ்னலாக நிறைய ஓவர் திங்க் பண்ண வைக்கும், அதாவது அதிகமாக யோசிக்க வைக்கிறதோ இல்லை நமக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நாடியா புஷ், அதாவது இந்த போய்ட் பொறுத்தளவுக்கு அந்த வீடு ரொம்பவுமே ஒரு தனியான ஒரு யூனிக்கான வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடு மாதிரி வேறு எந்த வீடுமே எல்ம் ஸ்ட்ரீட்டில் வராது அப்படிங்கிறத அந்த ஸ்டான்ஸாவோட லாஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. Beside the house sits a tree. It never grows leaves, not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or ever growing tall. How could this be? அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரம் அது எப்பயுமே, அதாவது எந்த சீசன்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு புதுசாக ஒரு இலைகளோ வளர்ச்சியோ எதுவுமே இல்லை. எப்படி தான் இந்த மரம் இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் பண்ணுறாங்க. Rumors are constantly being made and each day the house just begins to fade. What happened inside that house, I really don't know. ரூமர்ஸ் அப்படின்னா பொய்யான கதைகள், புனையப்படுற கதைகள். இந்த மாதிரி நடந்திருக்கும், இல்லை அதுதான் நடந்தது, இந்த மாதிரி நம்மளா ஒரு கெஸ் பண்ணி இல்லை நம்மளோட இமேஜினேஷன்லாம் சேர்த்தி சொல்கிறது தான் வந்து ரூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டை பற்றின ரூமர்ஸ் நிறைய சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுமே
டெய்லி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பழசாகி போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதுக்கு ஏற்படுது. வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ் ஐ ரியலி டோன்ட் நோ. அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த போமை நாடியா புஷ் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.